சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்குள்ள போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தலை ஃபார் ஏ ரீசன் சொல்லலாம். ஏன் தலை ஃபார் ரீசனா நம்ம ஜெயிக்கிறதுக்கு மட்டும் தான் அதை சொல்லணுமா, தோக்கிறதுக்கு அதை சொல்லக்கூடாதா? ஆமா, தோனி இந்த பிளே ஆஃப் ரேஸ்லையும் சரி, இந்த IPL 2026லையும் சரி, தோனி வருவாரு வருவாரு வருவாருன்னு சொல்லியே ரசிகர்களை ஏமாத்தி கடைசியா ஒரு போட்டிக்கு வந்தாரு. அதுல இருந்து அவர் போறதாவும் அறிவிச்சிட்டாங்க. ஓகே, இப்ப ஏன் தலை ஃபார் ரீசன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேப்டன்ஷிப்ல தெரிஞ்சது. அது வந்து ருத்ராஜ் கைக்வாத் ஆல்ரெடி ஒரு 2025ல கேப்டன் பண்ணாலும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் சில முடிவுகளை எடுக்கிறதுல அவர் வந்து பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. அந்த முடிவுகள் நிறைய போட்டிகள்ல தோல்வியையும் கொண்டு வந்தது. ஆக்சுவலா அகில் ஹுசைன் வந்து விளையாண்ட நிறைய போட்டிகள்ல எல்லா மேட்சுமே மேக்சிமம் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா அகில் ஹுசைன் விளையாடாத நிறைய போட்டிகள்ல எல்லா போட்டிகளும் தோத்துருக்காங்க. அப்போ இத நேற்றைய மேட்ச்லயுமே கண்டினியூ பண்ணிருக்காங்க. இதுதான் சிஎஸ்கேவோட பெரிய பிரச்சனை. இது வந்து உங்களுக்கு அகில் ஹுசைனை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. அகில் ஹுசைன் உங்களுக்கு ப்ராப்பரான உங்களுக்கு பேட்டிங் பிச்சா இருந்தாலும் சரி, அதே பவுலிங் பிச்சா இருந்தாலும் சரி, பக்கவா எக்கனாமிக்கலா போடக்கூடிய ஒரு பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர். அவர் வந்து நீங்க ட்ராப் பண்றது வந்து அது நல்ல விஷயமா இருக்காது. உங்களுக்கு அகில் ஹுசைன் இருந்தாலும் நூர் அகமது அந்த இடத்துல கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ அகில் ஹுசைன் இல்லாம நூர் அகமது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னா அது ஆகுற வேலை கிடையாது. 89 ரன்ஸ் வித்தியாசத்துல ஜிடி வந்து சிஎஸ்கேவை தோற்கடிச்சிட்டாங்க. இதன் மூலமா சிஎஸ்கே வந்து அந்த போட்டியில இருந்து வெளியேறிட்டாங்க. இதுக்குதான் நான் சொன்னேன் தலை ஃபார் ரீசன் சொல்லியிருந்தேன். சிஎஸ்கேல தோனி அந்த டீமுக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த அட்மாஸ்பியர்ல இருந்தாலே நிறைய விஷயங்களை அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு கான்பிடன்ட கொடுக்கும். பட் அவர் டீமுக்குள்ள இல்லாதது சிஎஸ்கே ரசிகர்களை பொறுத்தவரை ஏமாற்றம். சென்னை அணியை பொறுத்த வரைக்கும், மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தோனி விளையாடாம போயிருக்கலாம். இப்ப சிஎஸ்கே இந்த 2026ல இருந்து எலிமினேட்